ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட்ஸ் பை ஜேபி. போன வீடியோவில் நம்ம ஆர்மி செக்யூரிட்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். பகல்காம் எப்படி ரீச் ஆனோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பகல்காம்ல இருந்து ஷேஷ்நாக் வரைக்கும் நம்ம எப்படி போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு டேட் ஜூலை 2, 2026. நாம் இப்போ பகல்காமில் இருக்கோம். பகல்காமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ் கேம்ப் வந்ததுக்கப்புறம் ரூம் எடுத்து அங்கே நம்ம தங்குற மாதிரி இருக்கும். நாங்களும் ரூம் எடுத்துட்டோம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா எல்லா லங்கருமே உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்குதோ அதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். பட் அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட பழகுங்க. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே லங்கரை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு லங்கர்லேயுமே அழகாக ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் சாமியை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்பவே ரசித்தோம், நிறையவே சுற்றி பார்த்தோம். நைட் டைமுங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா செரிமானம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போய் படுத்தாச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சீக்கிரம் தூங்கிட்டோம். இன்னைக்கு டேட்டு ஜூலை 3, 2026. காலையிலேயே கிளம்பி பகல்காம் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்து நின்னாச்சு. ஆனால் சரியான மழைங்க. அந்த மழையில் எப்படி போகிறதுன்னு தெரியல. கூட்டமும் அதிகமாக இருந்தது. ஸோ அங்கே வாங்கின ரெயின் கோட்டை வந்து மேலே போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நீங்கள் பகல்காம் ரூட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா எல்லா செக் பாயிண்ட்லேயுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் கழித்து எல்லாரையும் வந்து யாத்திராவுக்கு அலோவ் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போக ஆரம்பித்தோம். இதுதான் யாத்திராவுக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நிறைய நியூஸ்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்விடேஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருந்தது. நாம் இப்போ பகல்காம்லேருந்து சந்தன்வாரி போகணும். சந்தன்வாரிக்கு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இங்கேருந்து. அதனால நம்ம ஷேரிங் கேபில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 30 to 40 மினிட்ஸில் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நம்ம திரும்ப உள்ளே போகணும். நாங்கள் போன நேரம் அங்கே ஃபுல்லாகவே மழை. போகிற இடம் எல்லாமே மழையாக இருக்கிறதுனால எப்படி நடக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பயமே இருந்தது எங்களுக்குள்ள. ஏன்னா குளிர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லேண்ட் ஏதாவது ஸ்லைட் ஆகுமா, ரோடு எப்படி இருக்கும், எப்படி நடக்கிறது, திடீர்னு அதிகமாக மழை பெஞ்சால் எங்கே தங்குறது அப்படிங்கிற மாதிரி பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சரி போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போனோம். கொஞ்ச நேரத்தில் மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. சந்தன்வாரியை நாங்கள் ரீச் பண்ணதுமே மழை கொஞ்சமாக குறைஞ்சது. வெறும் தூறல் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தது. திரும்ப சந்தன்வாரி செக் பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உள்ள நுழைஞ்சிட்டோம். அப்புறம் லங்கரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம யாத்ராக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பகல்காம் ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களால் ஹோலிகேவை போய் பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்மளோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தன்வாரியிலேருந்து நம்ம போக போகிறது பிசு டாப், அதுக்கப்புறம் ஜோஜிலா பாஸ், அதுக்கப்புறம் ஷேஷ்நாக். அங்கே தான் போய் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே என்ட்ரானதுமே நாங்கள் பார்த்த அந்த வியூஸ் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மேகம், அந்த மரம் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மழை பெஞ்சிருந்ததுனால இன்னமும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். நடந்து போகும்போது வழியில் இந்த மாதிரி சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி போகணும்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஜிக்ஸாக்காக போகுதுங்க இல்லையா, அந்த சைடு தான் நம்ம இப்போ ஏறி போகிறோம். இந்த சந்தன்வாரி கடல் மட்டத்திலேருந்து 9500 அடி மேலே இருக்கு.
இந்த விஷுவலை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல. சந்தன்வாரிலேருந்து பிசுடாப்புக்கு 3 கிலோமீட்டர். நடந்து போகிற ரோடு அவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. நடக்கிறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஜிக்ஸாக்காக இருக்க இந்த இடம் தான் வந்து குதிரைங்க வர்றதுக்காக போட்டிருக்காங்க. ஒரு வழியாக 3 கிலோமீட்டர் கடந்து பிசுடாப்புக்கு வந்தாச்சு. பிசுடாப்பில் நம்ம வெயிட் பண்ணுறது இல்லை நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பிசுடாப்பில் நம்மளை தமிழ் பேசுகிற சில பேரை பார்த்தோம். அவங்ககிட்டயே நம்ம பேசணும். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. கோதண்டா. கோதண்டா, நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? நான் இப்போ முதல் வருஷம் தான் வருது. ஓகே. இன்றைக்கு வருது. ஆனால் என் கூட குரு இருக்கிறவர் வந்து 10 வருஷமாக வந்து. ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் 2 பேர் தான் வந்து திருத்தணிலேருந்து வந்துருக்கோம். திருத்தணியா? ஓகே ஓகே. ஆனால் தமிழ் ஆளுங்களை பார்க்கறதுக்கு இங்கே ரொம்ப ரேர் தான். நாங்கள் ஒரு 4-5 பேரை பார்த்தோம். யாத்ராவில் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசம் தான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். லங்கரில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நடந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வெயிட்டை எந்த அளவுக்கு கம்மியாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக நடக்க முடியும். 2வது, எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த வெயிட்டை நீங்கள் தான் சுமக்கணும். பிசுடாப் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ரோடு இந்த மாதிரி சேரும் சகதியுமாக மாறிடும். அதனால் நீங்கள் நல்ல ஷூ போட்டு வாங்க, நல்ல கிரிப் இருக்க ஷூ போட்டு வாங்க. நார்மல் ஷூ போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக அமர்நாத் யாத்ரா போகும்போது நம்மளுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நோ ஃப்ளையிங் ஜோனுங்கிறதுனால ஹெலிகாப்டர் சர்வீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்று நம்ம குதிரையில் போகணும், அப்படி இல்லைனா டோலியில் போகணும். ஸோ இது 2 தான் ஒரே ஆப்ஷன். நம்ம எப்பப்பெல்லாம் டயர்ட் ஆகிறோமோ அப்பப்பெல்லாம் இந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே வர அந்த அருவியாக இருக்கட்டும், போகிற ஆறாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த சவுண்டு எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் போகும்போது ரொம்ப சூப்பராக ஃப்ரீயாக நடக்கலாம்.
இவ்வளோ அழகா ரசிச்சுட்டு போன என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக நடக்க முடியல. ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போன பேக்கோட வெயிட்டு அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் பணியாற மாதிரி இருப்பேன். ஸோ என்னோட வெயிட்டை தூக்கிட்டே என்னால் நடக்க முடியல. அதுக்கப்புறம் வழியில் வந்த ஒரு குதிரைக்காரர்கிட்ட ரேட்டை அடித்து பேசி எப்படியோ குதிரையில் ஏறியாச்சு. எனக்கு குதிரையில் போகணுன்னு ஆசை கிடையாது. பட் என்னால் முடியல. அந்த குதிரைங்க போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுங்க கஷ்டப்பட்டு நடக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். என்னடா நம்மளால தானே இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி அமைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம காலையில் மழையிலையும் நனைஞ்சாச்சு, இப்போ வெயிலும் அடிக்குது. அதுவும் இல்லாமல் ஆக்சிஜனும் கம்மியாக இருந்தது. மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருந்ததுனால குதிரை எடுக்க வேண்டியதாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பகல்காம் ரூட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ தூரன்றது நம்மளுக்கு தெரியாது, போகிற பாதை எப்படி இருக்குன்றது தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். இந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நடந்து போவாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒரு குழந்தைங்க பேக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்பீடாக நடப்பாங்க. எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம நடக்க 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 எவ்வளோ தூரண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிரும். குதிரையில் போகிறது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அதனால டைம் நம்மளுக்கு நிறைய மிச்சமாகும். நம்ம இந்த குதிரையை பார்த்து கஷ்டப்பட்டா ஒரு டோலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து எப்படின்னா 4 பேர் உங்களை பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த 4 பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அந்த இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு போனோம். டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். கவர்மெண்ட்டோட ரேட் கார்டு இருக்குது. பட் நீங்கள் வழியில் போகும்போது பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்கெயின் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேமில் மாட்டுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சேஷ்நாக் ரிவர். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நான் கிம்பல் எதுவும் நான் எடுத்துகிட்டு போகலை. உனக்கு என்னப்பா, நீ குதிரையில் போனேன் அதனால் ஈஸியாக போயிட்ட அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. குதிரையில் போகிறதும் கஷ்டம்தான். ஏன்னா அது நடக்கும்போது ஏறும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் குதிரையில் போனாலும் நம்ம சேஃபாக போகணும். போய்கிட்டு இருக்கும் போது தண்ணி தாக்கெடுக்குது, நடுவில் நிறுத்துங்க அப்படின்னாலும் நிறுத்த மாட்டாங்க. மேபி ஒரு சிலர் நிறுத்தலாம். ஏன்னா நிறுத்தினா லேட் ஆகிடும். அதனால் அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்னா ஃபைனல் எண்டு பாயிண்ட்டுக்கு சீக்கிரம் போய் சேரணுங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் சேஷ்நாக் பேஸ் கேம்ப். இப்போ நம்ம அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டென்ட்டை புக் பண்ணணும். நீங்கள் தரையில் படுக்கிற மாதிரி டென்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு ரேட்டு, கட்டில் இருக்க மாதிரி டென்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு, இல்லை இண்டிவிஜுவல் டென்ட் வேணும்னா அதுக்கு தனி ரேட் இருக்கும். தனியாக இருக்க மாதிரி டென்ட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது கிடைக்கல. அதை தேடுறதுக்குள்ளே கட்டில் இருக்க மாதிரி டென்ட்டும் கிடைக்கல. அதனால் நாங்கள் ஷேரிங்கில் டென்ட் எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல, லாங்குவேஜ் தெரியலனாலும் நம்ம கூட இருந்தவங்க நல்லா பேசினாங்க. அது வரைக்கும் ஹாப்பி. சேஷ்நாகில் அடுத்த நாள் காலை பொழுது இப்படி தான் விடிஞ்சது. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா சேஷ்நாக்லேருந்து நம்ம ஹோலி கேவர்லேருந்து எப்படி போனோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.